பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிக்கு வக்ரதுண்டாய திமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மிக்கு மகாசேனாய திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 3/7/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய திதி காலை 7:45 வரை துவாதசி திதி, பின்பு திரையோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக சந்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலே பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு சந்திரா யோகம் ஏற்பட்டு திடீரென்று பணவரவு ஏற்படக்கூடிய நாள். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நிலம், இடம், மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய நாள். அலுவலக விரிவாக்கம் பண்ணக்கூடிய நாள். உழைப்பின் மூலியமாக உன்னதமான இடத்திற்கு சென்று கௌரவ பதவிகள், கௌரவ பட்டங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல புகழ் ஏற்படக்கூடிய இந்த நேரத்துல சில வருத்தங்கள் இருந்தாலும் புகழ் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் புகழோடு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான், ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பார்வை பலனாக உங்களுடைய இன்னல்களை தீர்க்கக்கூடிய நாள். சில அழுத்தங்களையும் மன வருத்தங்களையும் கடந்த காலத்தில் சந்தித்திருப்பீர்கள். அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய திறன் பெற்ற நாள். குரு சந்திரா பார்வை ஏற்பட்டு உங்களுடைய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல மாயவரம் வள்ளலார் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சில யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். உறவுகள் ரீதியாக இருந்த இன்னல்கள் தீரக்கூடிய காலம். உணவு விஷயமாக இருந்த கசப்புகள் தீரக்கூடிய காலம். இந்த நேரத்துல திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அகோர மூர்த்தியை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு 11ஆம் இடத்துல குரு சந்திர யோகத்துல சந்திர பகவான் பயணம் செய்து அமர்ந்த பலனாகவும் பார்வை பலனாகவும் உங்களுக்கு பல்வேறு லாபங்களை தரக்கூடிய இந்த நாள்ல சனீஸ்வர பகவானும் வக்ரம் ஏற்பட்டதால அடுத்தவர்களுக்காக வேலை செய்து கொடுத்து அதன் மூலியமாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். உணவு விஷயமாக கவனம் செலுத்தக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம். உழைப்புக்கேற்ற லாபத்தில் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது லாபத்தோடு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை குருச்சந்திர யோகம் கெட்டுப்போன இந்த நாள்ல சில வருத்தங்களும் சில மன வருத்தங்களும் சில அழுத்தங்களும் இருந்தாலும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு யோகத்தில் அமர்ந்து பல விஷயங்களில் உங்கள் அதிகாரமும் ஆளுமையும் கெட்டு போகாமல் பார்த்து கொள்வார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்துல
திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல குரு சந்திர யோகத்துல சந்திர பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் பயணம் செய்து குரு பகவானோடு சேர்ந்து பார்வை பலனாக அமர்ந்த பலனாக பல்வேறு லாபங்களை தரக்கூடிய இந்த நாள்ல நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். தந்தை வழி உறவில் இருந்த சொத்தில் இருந்த இன்னல்கள் தீரும். சில அதிகார பதவிகள், சில ஆளுமையான வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய சோலை மலையான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலா ராசிக்கு அஷ்டமத்து குரு வலுவாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணம் செய்யக்கூடிய நாள்ல சில குழப்பங்களும் சில மன வருத்தங்களும் சில போராட்டங்களும் நடைபெறதான் செய்யும். அதே சமயத்துல வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறைவதற்கும் டாக்குமெண்டேஷன் பத்திர பதிவுகள் சில பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாள், அதில் பல்வேறு போராட்டங்களோடு நடைபெறக்கூடிய நாள். இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் மந்திராலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திரர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சக ராசிக்கு தொட்டது துலங்கும் நாள், விட்டது கைகூடக்கூடிய நாள், உணவு விஷயமாக உடை விஷயமாக கவனம் செலுத்தக்கூடிய நாள், பல்வேறு போராட்டங்கள் நடைபெறக்கூடிய நாள். சிலருக்கு புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் கிடைத்து அவர்கள் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல விருச்சக ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பவழ வர்ண பெருமாள மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் பயணம் செய்து பல்வேறு இன்னல்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பார்கள். இந்த நேரத்துல சுவாமி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய நாள். 5ஆம் இடத்தில் குருச்சந்திரா யோகம் நடைபெறுகிறது. 4ஆம் இடத்தில் கேந்திராதிபதி யோகத்துல செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிற இந்த நாள்ல சில அலைச்சல்களோடு நல்ல பதவிகளும் நல்ல வேலைகளும் கிடைத்து வேலைக்கான உபகரணங்களும் வாங்கக்கூடிய நாள். இந்த வேலை இந்த வாய்ப்பெல்லாம் முன்னாடியே கிடைச்சிருந்தா நான் சாதித்து காட்டியிருப்பேன் என்று புலம்பாமல் கிடைத்த வேலையை தக்க வைத்து கொண்டு அதில் முன்னேற்றம் காண யோசிக்க வேண்டும். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாள்ல மகர ராசிக்காரர்கள் அதியமான் கோட்டை, தர்மபுரி அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி கால பைரவரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல பல்வேறு வாய்ப்புகளை தரக்கூடிய இடத்துல முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறார். உங்க 3ஆம் இடத்து அதிபதி. 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல அலைச்சலை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பல்வேறு வாய்ப்புகளை மறைமுகமாக வழங்கி வேலையில் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய ஆளுமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்துல கும்பராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் முன்னேற்றம் முயற்சி. இந்த ஸ்தானத்துல சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து பயணிக்கிறார். 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்த அதிபதி பயணிக்கிறார். 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி யோகத்துல சூரிய பகவான் பயணிக்கிறார்.
இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய திறமை எல்லாம் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக, பயிற்சியின் மூலியமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசிக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. குரு சாதகமாக இருக்கிறார், சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தில் இருக்கிறார் என்று பழிவாங்கும் நோக்கத்தோடு அடுத்தவர்களை அணுகினால் பிற்காலத்தில் ஒரு அவமானத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நேரடி சனி பலம் வரல, பக்ர சனி பலம் தான் வந்திருக்கு. அது பக்ர புத்தியை கொடுத்து பழிவாங்கும் குணத்தை கொடுக்கும். அதனால் அவற்றை எல்லாம் நிதானமாக கடைபிடிக்கும் போது வருங்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த நல்ல நேரத்தில் கன்னி ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வர மனசில் நினச்சிட்டு இன்றைய அன்றாட பணிகளை செய்யும் போது சந்திராசிலிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று பிரதோஷ நாள், புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை மனதில் நினைத்து கொண்டு எந்த சிவாலயத்துக்கு சென்றாலும் நந்தியம்பெருமானுக்கு பால், தேன், தயிர், திரவிய பொடி இப்படி அபிஷேக பொருட்களை கொண்டு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை சொக்கநாதராகவும் அங்கு இருக்கக்கூடிய தாயாரை மீனாட்சியாகவும் நினைத்து வழிபடும் போது புதாதிபத்திய தோஷமானது நீங்கும். தாய் மாமனால் லாபம் இல்லை, மாமனாரால் லாபம் இல்லை, செய்தொழிலில் லாபம் இல்லை, நல்ல ஒரு ஆடை உடுத்தி பார்க்க முடியல, நல்ல ஒரு ஆடையை துவைத்து போட முடியல, நல்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்ய முடியல, ஒரு ஆதார் கார்டு எடுக்க போனா கூட இன்னல்லாக தான் இருக்கு, ஒரு பாஸ்போர்ட் விண்ணப்பம் பண்ண சரியான நேரத்துக்கு கைக்கு கிடைக்கல, பாஸ்போர்ட் ஆனது முடக்கப்பட்டது, வெளிநாட்டு பயணமானது தடைப்பட்டது, படிச்ச சர்டிபிகேட்டை வாங்க முடியல, அரியரை கிளியர் பண்ண முடியல என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன் பிரதோஷ விரதம் இருந்து உபவாசம் இருந்து சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் தாயாரையும் வழிபடும் போது, சிவபெருமானை எப்படி வழிபடணும்? எந்த சிவாலயத்துக்கு வேணாலும் போங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை சொக்கநாதராகவும் அங்கே இருக்கிற தாயாரை மீனாட்சியாகவும் வழிபட்டு ஓம் சொக்கநாதா போற்றி என்று சொல்லி ஓம் உன்னுத்திராயுத்மகி சூந்திரப்பிரியாதிமிகி தன்னோ மீனாட்சி பிரசோதயாத் என்று காயத்ரி மந்திரம் சொல்லி மீனாட்சியாக வழிபடும் போது உங்களுடைய புதாதிபத்திய தோஷமானது விலகி டாக்குமெண்டேஷன் பிரச்சனையானது தீரும். அரியரை கிளியர் பண்ணி காலேஜில் சர்டிஃபிகேட்டை வாங்கிட முடியும், ஆதார் கார்டா விண்ணப்பம் செய்து வாங்கிட முடியும், பாஸ்போர்ட்டா தடைப்பட்ட பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும். இப்படி எத்தனை பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதோ, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பதிவு செய்வார்கள், அந்த பதிவை ஒரு நிலைமை பதிவு செய்வாங்க, அந்த பத்திரம் கூட வாங்காம இருப்பாங்க. இப்படி பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்க கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளில் அனைவரும் புதன் பிரதோஷம் இருந்து எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று எம் தாயார் மீனாட்சியுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.